ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல திரும்பியும் நேற்று ஒரு பிளாஸ்ட் ஒன்று நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என் சேனலுக்கு ஆப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ ஜம்மு காஷ்மீர் நேற்று நவம்பர் 14 ஆஃப் 2025 நைட்டு ஒரு 11:22க்கு, அதாவது ஜம்மு காஷ்மீரில் இருக்க ஸ்ரீநகரில் இருக்க நவ்காம் போலீஸ் ஸ்டேஷன், அந்த போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா நைட்டு 11:22க்கு ஒரு பிளாஸ்ட், ஒரு பெரிய சத்தம் ஒன்று கேட்டிருக்கு. ஸோ இந்த சத்தம் எதுக்கு வந்ததுன்னு யாருக்குமே தெரியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சத்தம் வந்த உடனே நிறைய பேர் லைக் பக்கத்தில் இருக்க ரெசிடென்ட்ல இருக்கவங்க அதே மாதிரி இந்த சத்தம் வந்து 15 கிலோமீட்டருக்கு வந்து கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சத்தத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு ஆராயும் போது பார்த்தீங்கன்னா, இந்த சத்தம் வந்து லைக் அங்கே வந்து ஒரு வெடிபொருள் இருந்திருக்கு. அதாவது வந்து அமோனியம் நைட்ரேட் வந்து அங்கே வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வெளியில ஒரு ரூம்ல வந்து தேக்கி வச்சிருக்காங்க. அதாவது வச்சிருக்காங்க. அந்த வெடிபொருள் எங்க இருந்து எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா, ரீசெண்டா ரெட் ஃபோர்ட் வழக்குல வந்து கைதான உங்ககிட்ட இருந்து ரைட் பண்ணி எடுத்துட்டு வந்ததுதான் அந்த அமோனியம் நைட்ரேட்னு சொல்றாங்க. அந்த அமோனியம் நைட்ரேட்டை டெல்லியில இருந்து இங்க எடுத்துட்டு வந்து செக் பண்றதுக்கு இங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்போ வந்து போலீஸ் ஆபீசர்ஸும் லைக் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஸ்பெஷலிஸ்டும் அதை செக் பண்ணியிருக்காங்க. நைட்டு செக் பண்ணும்போது இந்த அசம்பாவிதம் நடந்திருக்கு அப்படின்னு இப்ப சொல்றாங்க. இந்த அசம்பாவிதத்துல மொத்தம் 9 பேர் இருந்திருக்காங்க. 20க்கும் மேற்பட்டவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. லைக் இன்ஜுரிஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இந்த 9 பேர் பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர்ஸ், அந்த ஃபாரன்சிக் ஸ்பெஷலிஸ்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிவிலியன்ஸும் சில பேர் வந்து இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த விஷயம் லைக் இந்த எக்ஸ்ப்ளோஷன் வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்னு வந்து யாருக்குமே தெரியல. ஏன்னா வந்து அந்த எக்ஸ்ப்ளோஷன் லைக் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் இருக்கவங்க, போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாமே லைக் வெல் ட்ரெயின்டு பீப்புள். பட் ஸ்டில் இந்த எக்ஸ்ப்ளோஷன் எப்படி நடந்தது யாருக்கும் தெரியல. அப்படி இதை வந்து எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம், சிசிடிவிஸ்லாம் செக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்புல சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் வந்து கரெக்டான பிக்சர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கல. ஆனால் சில விஷயங்கள் வந்து மக்கள் சைட்ல இருந்தும் லைக் அதர் சைட்ஸ்ல இருந்தும் கேட்க ஆரம்பிச்சாங்க. என்னன்னா வந்து எக்ஸ்ப்ளோசிவ் ஹேண்டில் பண்ற டீம் நம்ம கிட்ட இருக்கு, நம்ம வந்து வெல் ட்ரெயின் பீப்புள் வச்சிருக்கோம், அப்படி இருந்தோம் இந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சில பேர் கேள்விகள் எழுப்புறாங்க. ஆனா இந்த கேள்விகளுக்கு இன்னும் பதில் எங்கிருந்து வரல. ஏன்னா ஆய்வு இன்னும் நடந்துட்டு இருக்கு, இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு, சரிங்களா? ஸோ இதுல நடக்க இன்வெஸ்டிகேஷன்ல இருந்து என்ன பதில் வருது பார்ப்போம். ஸோ உங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.